லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருக்கட்டும், இந்த இரண்டு ஆட்சிகளிலுமே வேளாண்மைத்துறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் வன்னியர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் இந்த வன்னியர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த அளவுக்கு செய்கிறார்கள்? பிற தமிழ்குடி சாதியிலே வேளாண்மைத்துறை சார்ந்த ஒரு நல்லதொரு பணிகளை செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா என்ற கேள்விக்குறியையும் நம்ம தொடர்ந்து எழுப்பிக் கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வம் அவர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். அதற்கு முன்பாக இருந்த துரைக்கண்ணு அவர்கள் வன்னியர் இனத்தை சார்ந்தவர். இதனால் வன்னியர் இன மக்களுக்கு அதிகப்படியான சலுகைகளையும் செய்திருக்கிறார்கள். ஒரு தமிழ்குடி சாதி வளர்வதனால் தவறில்லை, ஆனால் ஒரே சாதி வளர்வது தவறு. எல்லோரும் பகிர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும். மனித வாழ்க்கை என்பது ஒன்றை ஒன்று சார்ந்தது. அந்த வகையில் வேளாண்மை துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம எந்த மாவட்டத்தை பார்க்க போகிறோம்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் வாழைக்கன்றுகள் கொள்முதல் செய்யப்பட்டது சம்பந்தமாக 5 கேள்விகளுக்கு தகவல் அறிவு உரிமைச்சட்டத்தில் நம்ம 22/9/2025 அன்று நம்ம மனு அனுப்பியிருந்தோம். அதில் எந்த விதமான தகவலும் முறையாக வழங்காததினால் ஊழல் முறைகேடுகளை அந்த காயத்ரி என்ற தோட்டக்கலை துணை இயக்குனர் ஒப்புக்கொள்ளுகிற வகையில் இருந்ததனால் 6/11/2025 அன்று முதல் மேல்முறையீட்டு மனு நம்ம அனுப்பியிருந்தோம். அதன் பிறகு அம்மையார் காயத்ரி அவர்கள் என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, பொது தகவல் அலுவலரால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தாங்களால் அளிக்கப்பட்டுள்ளதாக மேல்முறையீட்டு அலுவலராகிய என்னால் முடிவு செய்து இவ்வாறாக பார்வையில் 3 காணும் தங்களது மேல்முறையீட்டு மனு முடித்து வைக்கப்படுகிறதுங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனுவை முடித்து வைப்பது என்பது மாநில தகவல் ஆணையரே ஒரு மனுவை முடித்து வைக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். முற்றாக்கம் செய்யப்படுகிறது என்று ஒரு புரியாதலாக சொன்னாலும் கூட தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமையத்தில் நேர்மையான அதிகாரிகளும் இளம்பருதி போன்ற நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறார்கள், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் 1/1/2024 முதல் 17/9/2025 வரை வாழைக்கன்றுகள் கொள்முதல் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம கேட்டிருக்கோம். அதன் பிறகு 1/1/2024 முதல் 17/9/2025 வரை வாழைக்கன்றுகள் கொள்முதல் செய்யப்பட்ட விலைப்பட்டியல், டெண்டர், அறிவிப்பு முறை, செய்தித்தாள் வாயிலாக அல்லது தொலைக்காட்சி வானொலி வாயிலாக மேற்படி டெண்டரில் கலந்து கொண்டவர்கள் பற்றிய முழு முகவரி பற்றிய தகவல் கேட்டிருந்தோம். அடுத்த கேள்வி, அதே காலகட்டத்தில் 2024-2025 வாழைக்கன்று கொள்முதல் செய்யப்பட்ட டெண்டர்தாரர்கள் வழங்கிய விலைப்புள்ளி பற்றிய தகவல் அப்படின்னு கேட்டிருந்தோம். 3வது கேள்வியா. 4வது கேள்வி, 1/1/2024 முதல் 17/9/2025 வரை ஒப்பந்த புள்ளி டெண்டர் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட வாழைக்கன்று ரகங்கள் செவ்வாழை, ரஸ்தாளி, பூவன், கற்பூரவள்ளி உள்பட இதில் பல ரகங்கள் இருக்கு. அதில் கொள்முதல் செய்யப்பட்ட தொகை, நிறுவனத்தின் பெயர், முழு முகவரி, அதன் GSTN உள்பட இங்கே தான் இருக்கான் சந்தனை அப்படிங்கிற மாதிரி GSTயில் தான் பெரிய அளவுக்கு மோசடிகள் நடக்கிறது. GST போலியான ரசீதுகளை வைத்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை திண்டுக்கல் மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையில் வாழைக்கன்று, திசு மற்றும் வாழை மரத்திற்கு முட்டு மரம் கொடுக்குறது இல்லையா, அதுலேயும் ஊழல் முறைகேடு நடக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம கேட்டிருந்தோம். அடுத்து 5வது கேள்வி, கொள்முதல் செய்யப்பட்ட டெண்டரில் கலந்து கொண்டவர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தேர்வு செய்ததற்கான ஒப்புதல் நகல் வழங்கிய அதிகாரி பெயர், பதவியின் பெயர், இதெல்லாம் கேட்டிருந்தோம். இதுக்கு அம்மையார் காயத்ரி துணை இயக்குனர் என்னால் இந்த மேல்முறையீட்டு மனு முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான அந்த மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் 2026 இதே போல் 2021 கிடைத்த வெற்றி 2026 கிடைக்குமான சந்தேகம். வேளாண்மை துறையில் ஆகப்பெரும் ஊழலை, யாரும் செய்ய முடியாத ஊழலை வேளாண்மை துறையில், தோட்டக்கலைத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடக்குது. இதில் இயக்குனர் குமாரவேல் பாண்டியன் ஒருத்தர் இருக்கார், IAS அதிகாரி, முன்னாடிய மாவட்ட ஆட்சியராக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தவர். நம்ம அவருக்கு பல மனுக்கள் அனுப்பியிருக்கோம். இதுபோல் இந்தந்த வகையில் ஊழல் முறைகேடு நடக்குது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்காணித்து அரசாங்கத்திற்கு ஏற்படுத்திய பொருளாதார இழப்பை எப்படி
அரசாங்கத்திற்கு ஏற்படுத்திய பொருளாதார இழப்பை கண்டுபிடித்து அந்த யார் இழப்பை ஏற்படுத்தினார்களோ, துணை இயக்குனர் காயத்ரியா இருக்கட்டும், புதுக்கோட்டையில் தோட்டக்கலைத்துறையில் ரேகாவாக இருக்கட்டும், திருச்சியில் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சம்பளம், அவருடைய கணவர், அவருடைய இரத்த சொந்தங்கள், இவருடைய சொத்துக்களை முறைப்படி ஆய்வு பண்ணணும். ஆதார் எண் கொண்ட வங்கி கணக்குள்ள சொத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த சொத்துக்களை ஆய்வு செய்து அந்த சொத்து எப்படி வந்ததுங்கிறத ஆய்வு செய்து, ஏன்னா தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரியோட சொத்தை ஆய்வு பண்ண முடியாது. அது அந்த கம்பெனி நிறுவனம் இலவசமாக கூட கொடுக்கலாம், அல்லது அன்பளிப்பாக கொடுக்கலாம். ஆனால் அரசாங்கத்திற்குடைய அதிகாரிகளுக்கு அன்பளிப்பாக அது போலலாம் வராது. அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரும் ஊழல் முறைகேடுகள் கிணறு தோண்ட பூதம் கிளம்பிருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து கிளிகள் சொன்னாங்க, பச்சி சொன்னிச்சு. இப்போ திண்டுக்கல் மாவட்டத்திலையும் பச்சி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதில் கூர்ந்து கவனித்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது. திண்டுக்கல் பெரியசாமி இருக்காங்க, அவங்களாம் ஆகப்பெரும் அரசியல்வாதியாக அவருடைய மகன் முதற்கொண்டு எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்னு ஒரு ஆளுமையோடு அந்த மாவட்டத்தில் வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அப்படி வலம் வந்து கொண்டு இருக்கிற அந்த மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் அம்மையார் காயத்ரி அவர்கள் நம்ம யாரையும் தவறாக ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒரு ஆட்சியையும் நம்ம தவறாக சொல்லலை. இந்த ஆட்சியில் இந்த நிலைப்பாடுகள், இந்த தவறுகள் நடக்கிறது. அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அதனை தடுத்து நிறுத்தி அதன் பொருட்டு அந்த அதிகாரியால் ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கத்தினுடைய பொருளாதார இழப்பை சரிகட்ட அவருடைய சொத்துலேருந்து எடுத்து அரசாங்க கஜானால வைக்கணும். வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி புதுக்கோட்டையில் சத்யா அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்து காரைக்குடியை கரம்பக்குடியை எங்கேயோ ஒரு இடத்துல சொத்து வாங்கினது, இன்னும் ஒரு சில அதிகாரிகள் சொத்து வாங்கினது, அவங்கள வேறு இடத்திற்கு சிவகங்கைக்கு மாற்றினது. ஒரு அதிகாரி தவறு செய்தார் என்று சொன்னால் அவரை பணிமாற்றம் செய்தால் அந்த தவறுக்கு தண்டனை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரியும் ஒரு இடத்துலையும் வேலை செய்ய முடியாது. இப்போ சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் வேலை செய்கிறார்கள். இப்போ திண்டுக்கல்ல சொல்கிறோம், திருச்சியை சொல்கிறோம், புதுக்கோட்டை சொல்கிறோம், சேலத்துக்கு போகிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியர், புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி அம்மையார் இருக்காங்கன்னா அவங்க ஒரு 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்கு மேலே அந்த மாவட்டத்தில் வேலை பார்க்க முடியாது. எவ்வளோ வருவாய் வருது அரசாங்கத்திற்கு, அவங்களுக்கு அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் வேளாண்மை துறையில் தோட்டக்கலைத்துறை என்ற பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 10 ஆண்டு காலமாக 8 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் சத்யா அவர்கள் நடவு பொருள் சத்யா உதவி இயக்குனர் வேலை பார்த்துட்டு மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளுக்கு துணை போனது. அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியதுக்கு மாற்றாக அவருக்கு தண்டனை கொடுக்காமல் இங்கே இருந்தால் நீ மாட்டிக்குவோமா சிவகங்கைக்கு போயிருமான்னு உடனடியாக அவசரமாக பணிமாற்றம் செய்திருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு அதிகாரியும் தவறு செய்தால் அவர்களுக்கு பணியிடை மாற்றம் மட்டும்தான் தண்டனை என்று சொன்னால், ஊழல் முறைகேடுகளை எத்தனை அண்ணா ஆசாரை வந்தாலும் தடுக்க முடியாது, எத்தனை நேர்மையான சகாயம் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்தாலும் தடுக்க முடியாது. இந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த ஊழல் முறைகேடுகளை கட்டுக்குள் கொண்டு வந்து இதோவார் சட்டம் உன் மீது பாயப்போகிறது என்று ஒரு நிலையை காட்டி அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இப்போ திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலுமே இந்த வேளாண்மை துறையில் ஊழல் நடந்திருக்கு. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் பயந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள எந்த காலகட்டத்திலையும் அவங்கள ஒரு உளவு பிரிவு கண்காணித்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அப்படி இல்லாமல் இருப்பது வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய, அதில் வேளாண்மை விரிவாக்க மையம், தோட்டக்கலைத்துறை, பொறியியல் துறை, இன்னும் சில பிரிவுகள் இருக்கிறது. இதில் அதிக அளவுக்கு ஊழல் முறைகேடு, அதிக நிதி ஒதுக்கப்படுறதுங்கிறது தான். டெண்டர் இல்லாமல் கொள்முதல் செய்கிறது, திருட்டுத்தனமாக டெண்டர் விடுறது, இப்படி பல முறைகேடுகள் நடப்பது அதிகமாக நடக்குது திண்டுக்கல்லையும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும். இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் அம்மையார் காயத்ரி அவர்கள் இப்படி தகவல் அறிவு உரிமை சட்டத்திற்கு, தகவல் அறிவு உரிமை சட்டத்தை அவமதித்து, மனுதாரரை அவமதித்து இப்படி மிகவும் மோசமான தகவலை வழங்கியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஐயா பெரியசாமி அவர்கள் தான் அதில் கவனம் செலுத்தினார். ஏன்னா திமுக 2026 திண்டுக்கல்லில் கோட்டை விடும், கோட்டையை இழக்கும், திண்டுக்கல் கோட்டையில் பெரிய ஓட்டை வந்துவிடும். திருச்சி மாவட்டத்தில் எப்படி ஒரு 3-4 தொகுதியை முசிறியிலேருந்து, மண்ணச்சநல்லூர்லேருந்து, மணப்பாறையிலேருந்து சில தொகுதிகளை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுதோ,
அதே போல திண்டுக்கல் மாவட்டத்திலும் பல தொகுதிகளை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமாயின் அதற்கு காரணம் வேளாண்மை துறை சார்ந்த MRK பன்னீர்செல்வம், அதுபோல இயக்குனர், அதுபோல தோட்டக்கலைத்துறை இயக்குனர் குமாரவேல் பாண்டியன், இப்படிப்பட்ட அதிகாரிகள் இந்த ஊழல் முறைகேடுகள் இது போன்றவைகளை மறைப்பதற்கு பொய்யான தகவல் மனுக்களை அனுப்பி மாநில தகவல் ஆணையருக்கு மேலாக தன்னை கருதி கொண்டு என்னால் இந்த மனு முடித்து வைக்கப்படுகிறது என்று இவர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை காலிலே தூக்கி போட்டு மிதித்து அப்படி பொய்யான தகவலை காயத்ரி வழங்கியிருக்கிறார். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினை இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முதன்மை செயலாளர்களும் தோட்டக்கலைத்துறை இயக்குனர் குமாரவேல் பாண்டியன் அவர்களும் இதில் கவனம் செலுத்தி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு முறையான தகவலை வழங்க வேண்டும். ஊழல் முறைகேடுகளை தடுக்கக்கூடிய வகையிலும் வாழைக்கன்று, திசு, வாழைக்கட்டை கொள்முதல் இதில் ஏகப்பட்ட முறைகேடு நடந்திருக்கு. இதில் அரசும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியது காயத்ரியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கட்டும், அனைத்து உதவி இயக்குநராக இருக்கட்டும், இவர்களுடைய சொத்து மதிப்புகள் எல்லாம் ஆய்வு செய்து அந்த அரசாங்கத்திற்கு ஏற்படுத்திய பொருளாதார இழப்பு சம்பந்தப்பட்ட பல கோடி ரூபாய் பொருளை அவருடைய கஜானாவிலிருந்து அவருடைய சொத்துக்களிலிருந்து எடுத்து அரசு கஜானாவில் வைக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய செய்திகள் கிணறு தோண்ட போதம் கிளம்ப கதையாக இன்னும் பல்வேறு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாயம் சார்ந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், முதன்மை விவசாயிகள், நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் நம்பர் வரும். உங்கள் பகுதியில் தோட்டக்கலைத்துறையில் இன்னும் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடந்தது அப்படிங்கிறத எனக்கு தகவல் தாருங்கள். அச்சமின்றி சமரசமின்றி செய்திகள் வெளியிடப்படும். பார்க்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நேயர்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நேயர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். மீண்டும் அடுத்து தோட்டக்கலைத்துறையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற இன்னொரு செய்தியில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.